வணக்கம். தமிழ் இலக்கிய வரலாற்றிலேயே எக்காலத்துக்கும் பொருந்துகிற ஒரு மாபெரும் காவியம்னா அது பொன்னியின் செல்வன் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த பிரம்மாண்டமான கதையின் பின்னணியில ஒரு உலகளாவிய கதை சொல்லும் கலை ஒளிஞ்சிருக்கணும், உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தின ஒரு விரிவான அலசலத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. பொன்னியின் செல்வனோட உண்மையான கதாநாயகன் யார்? கதையோட தலைப்பை பார்த்தா அது அருள்மொழிவர்மன, அதாவது ராஜராஜ சோழனை தான் குறிக்குது. ஆனா சுமார் 55க்கும் மேற்பட்ட முக்கியமான கதாபாத்திரங்கள் இருக்கிற இந்த மாபெரும் காவியம் உண்மையிலேயே வேறொருத்தரோட பார்வையில தான் நகருது. அவர் யார் தெரியுமா? ஆமாங்க, அது வேறு யாரும் இல்ல, நம்ம வானர்குல இளவரசன் வல்லவரையன் வந்தியத்தேவன் தான். அந்த சாகச பிரியனோட குதிரையில ஏறிதான் நாமும் கதை முழுக்க பயணிக்கிறோம். தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் அத்தனை முக்கிய திருப்புங்களும் அவனோட பார்வையிலிருந்தா நமக்கு சொல்லப்படுது. என்ன, நான் சொல்றது சரிதானே? நான் ஏதோ சும்மா சொல்லலைங்க. பிரணவ் தமிழியல் ஆய்வுதழ்ல வெளியான ஒரு மிகச்சிறந்த ஆய்வு கட்டுரையை அடிப்படையா வச்சுதான் இத பத்தி நாம பேசுறோம். ஜோதி மீனாட்சி அவங்க எழுதின இந்த ஆழமான கல்விசார் ஆராய்ச்சி நமக்கு ரொம்ப பிடிச்ச பொன்னியின் செல்வன் கதாபாத்திரங்களை ஒரு புதுமையான அறிவியல் மற்றும் இலக்கிய பார்வையில அணுகுது. சரி, இந்த தொகுப்புல நாம பார்க்க போற 5 முக்கிய விஷயங்கள் என்னென்னா: உண்மையான நாயகன், வரலாறு வர்சஸ் கற்பனை, உலகளாவிய வீரன், அந்த பயணத்தின் வரைபடம், அப்புறம் அழியாத நாயகன். முதல்ல பகுதி 1, உண்மையான கதாநாயகன். இத்தனை பெரிய கதையை அவன் எப்படி நகட்டி கொண்டு போறான் அப்படிங்கறத பாப்போம். வந்தியத்தேவன் ஏதோ சும்மா வந்துட்டு போற துணை கதாபாத்திரம் கிடையாது. ஆதித்ய கரிகாலனுக்கு நம்பிக்கையான தூதுவன், இளவரசி குந்தவைக்கு காதலன், அருள்மொழிவர்மனுக்கு உயிரை காக்கும் தோழன். இப்படி எல்லாமுமா இருக்கான். கதையோட முதல் அத்தியாயத்துல ஆரம்பிச்சு 84வது அத்தியாயமான தியாக சிகரம் வரைக்கும் அவன் நீக்கமர நிறைஞ்சிருக்கான். சுருக்கமா சொல்லணும்னா சோழ தேசத்தோட அத்தனை அரசியலையும் சூழ்ச்சிகளையும் நாம அவனோட கண்கள் வழியா தான் பார்க்கறோம். அடுத்து பகுதி 2, வரலாறு மற்றும் கல்கியின் கற்பனை. ஒரு சாதாரண பெயர் எப்படி மாபெரும் காவியமா உருவானதுன்னு பாப்போம். இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, வரலாற்று ரீதியா வந்தியத்தேவனை பத்தி நமக்கு கிடைச்ச கல்வெட்டுச் சான்றுகள் வெறும் சில வரிகள் மட்டும்தான். தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டுகள்ல குந்தவை நாச்சியாரின் கணவர்னு மட்டுமே அவன் பேர் இருக்கு. சில வரலாற்று ஆய்வாளர்கள் அவன் கீழே சாளுக்கிய மரபைச் சேர்ந்தவன்னு சொல்றாங்க. ஆனா கல்கி அதை அப்படியே நிராகரிச்சுட்டு அவனை வல்லத்து வானர்குல இளவரசனாகவும் அதிரடி சாகசங்கள் பண்ற தூதுவனாகவும் கற்பனை செஞ்சிட்டார். அந்த சில கல்வெட்டு வரிகளைத்தான் ஆயிரக்கணக்கான பக்கங்கள் கொண்ட ஒரு சிலிர்ப்பான புனைவா அவர் மாத்திருக்கார். இப்போ பகுதி 3, உலகளாவிய வீரன். இந்த இடத்துல தான் ஜோசப் கேம்பெல் அப்படிங்கிறவருடைய ஒரு மிக முக்கியமான கோட்பாடு உள்ள வருது. அமெரிக்க புராண விளையாளர் ஜோசப் கேம்பெல் 1949ல வெளியிட்ட எற்றை புராணம், அதாவது மோனோமித் அப்படிங்கிற கோட்பாடு தான் நாம இப்ப பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிள்ங்க. உலகத்துல இருக்கிற புத்தர், இயேசு கிறிஸ்து கதைகள்ல இருந்து பழங்கால புராணங்கள் வரைக்கும் எல்லாமே ஒரே ஒரு அடிப்படையான பயண அமைப்பைத்தான் பின்பற்றுதுன்னு கேம்பெல் சொல்றார். இதைத்தான் ஆங்கிலத்துல ஹீரோஸ் ஜர்னி, அதாவது கதாநாயகனின் பயணம்னு சொல்றாங்க. இது ஏதோ பழங்கால கதைகளுக்கு மட்டும்தான் பொருந்துமான்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுதான் இல்ல. ஸ்டார் வார்ஸ், ஹாரி பாட்டர், தி மேட்ரிக்ஸ் மாதிரியான பிரம்மாண்டமான நவீன ஹாலிவுட் படங்களும் இதே ஏற்றை புராண கட்டமைப்பை வச்சுதான் உருவாக்கப்பட்டிருக்கு. குறிப்பா ஸ்டார் வார்ஸ் இயக்குனர் ஜார்ஜ் லூகாஸ் ஜோசப் கேம்பெலோட கோட்பாட்டை அடிப்படையா வச்சுதான் தன்னுடைய கதையை எழுதினதா வெளிப்படையாவே சொல்லியிருக்கார். ஜோசப் கேம்பெல் தன்னுடைய 1000 முகங்களுடைய நாயகன் புத்தகத்துல ரொம்ப தெளிவா ஒன்னு சொல்றார். ஒரு வீரன் சாதாரண உலகத்திலிருந்து புறப்பட்டு மாயாஜாலங்கள் நிறைஞ்ச ஒரு பகுதிக்குள்ள நுழையிறான். அங்க பல பெரிய ஆபத்துகளை எதிர்கொண்டு மாபெரும் வெற்றியை அடையிறான். கடைசியா தன் சக மனிதர்களுக்கு வரம் அளிக்கிற, அதாவது உதவி செய்யற ஒரு சக்தியோட திரும்பி வர்றான். இது அப்படியே அச்சு பெசகாம நம்ம கல்கியோட வந்தியத்தேவனுக்கு எப்படி பொருந்ததுன்னு இப்ப பார்க்கலாமா? பகுதி 4, பயண வரைபடம். வந்தியத்தேவனோட பயணத்தை எப்படி இந்த மோனோமித்தோட ஒப்பிடலாம்னு பார்க்கலாம். கேம்பெல் சொல்ற முதல் நிலை சாதனை புரிய அழைப்பு. இது எப்படி நடக்குது? ஆதித்த கரிகாலன் கிட்ட இருந்து ஓலையை வாங்கிக்கிட்டு தஞ்சாவூருக்கு போற அந்த பணிதான் அவனுக்கான முதல் அழைப்பு. அடுத்தது உதவியாளர்கள். நந்தினி அவனுக்கு பனைமர முத்திரை மோதிரத்து கொடுத்து கோட்டைக்குள்ள போக உதவுறது இந்த நிலைதான். 3வது நிலை நிர்ணயித்த வரம்பை மீறுதல். பழவேட்டரையரோட இருண்ட கருவூலத்துக்குள்ள புகுந்து ஒரு சாதாரண வாழ்க்கையிலிருந்து திரும்பவே முடியாத ஒரு ஆபாயகரமான சாகசத்துக்குள்ள நம்ம வந்தியத்தேவன் நுழையிறது இந்த இடத்துல தான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? சோதனைகள். வழி எங்கும் சிறைபிடிக்கப்படுறது, இலங்கை பயணம்னு ஏகப்பட்ட சோதனைகளை அவன் சந்திக்கிறான். அப்போ மீண்டும் அவனுக்கு உதவியாளர்கள் கிடைக்கிறாங்க. படகோட்டி பெண் பூங்குழலியும் ஒற்றன் ஆழ்வார்க்கடியானும் அவனுக்கு ரொம்பவே வழிகாட்டுகிறார்கள். இதுக்கப்புறம் வர்றதுதான் கேம்பெல் குறிப்பிடுற உச்சக்கட்டம் அல்லது இறுதி சோதனை.
ஆமாங்க, கடல்ல அந்த பயங்கரமான சுழற்காத்துல சிக்கி மரணத்தோட விளிம்பு வரைக்கும் போய் அருள்மொழிவர்மனோட அவன் உயிர் பிழைச்சு வர்ற அந்த பிரம்மாண்டமான நிகழ்வு தான் அது. அந்த உச்சக்கட்ட போராட்டத்துக்கு பிறகு கதையில என்ன நடக்குது? கேம்பல் சொல்ற மாதிரியே தப்பி ஓடுதல் மற்றும் திரும்புதல். அதாவது இளவரசரை காப்பாத்தி குந்தவையோட கட்டளைப்படி ரகசியமா திரும்பி வர்றான். இறுதியா சஞ்சீவி அல்லது அவனுக்கான வெகுமதி. எந்த இளவரசியோட காதலுக்காக அவன் இத்தனை ஆபத்துல சந்திச்சானோ அந்த இளவரசி குந்தவையோட அன்பையே அவன் முழுமையா பெறுகிறான். கேம்பலோட வரைபடம் எப்படி வந்தியத்தேவன் மேல கச்சிதமா பொருந்தது பாத்தீங்களா? கடைசியா பகுதி 5 அழியாத நாயகன் வந்தியத்தேவனோட சுழற்சியை எப்படி நிறைவடையுதுன்னு பாப்போம். அவன் வெறும் தனக்கான காதலிய அடைஞ்சதோட மட்டும் நின்னுடலங்க. கேம்பல் சொல்ற அந்த வீடு திரும்புதல் அப்படிங்கிற இறுதி நிலைப்படி அருண்மொழிவர்மனோட ஆசைக்கு இணங்க மதுராந்தகனுக்கு முடிசூட்ட உதவி செய்றான். குந்தவையை அதிகாரப்பூர்வமா கல்யாணம் பண்ணிக்கிறான். இதுக்கெல்லாம் மேலா தன் மேல ரொம்ப தூய்மையான அன்பு வச்சிருந்த மணிமேகலை இறக்க போற தருவாயில அவளுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக கடம்பூருக்கு ஓடிப்போறான். அவனோட இந்த ஆழமான மனிதநேயமும் தீரம் செறிந்த செயல்களும் தான் அவனை தமிழ் இலக்கியத்தோட மிகச்சிறந்த எல்லாராலும் நேசிக்கப்படுற ஒரு கதாபாத்திரமா நிலைநிறுத்தது. இந்த சிறப்பான பயணம் நமக்கு ஒரு பெரிய கேள்வியை விட்டுட்டு போகுது. வந்தியத்தேவனோட கதை உலகளாவிய இந்த எற்றை புராண வடிவத்தை இவ்வளவு கச்சிதமா பின்பற்றுதுன்னா, நாம அன்றாடம் வாசிக்கிற வேறு எந்தெந்த தமிழ் காவியங்கள்ல இப்படிப்பட்ட உலகளாவிய கதாநாயகனின் பயணம் மறைஞ்சிருக்கு? அடுத்த முறை நீங்க எந்த ஒரு கதையை படிக்கும் போதும் இதை நிச்சயம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. கண்டிப்பா பல ஆச்சரியங்கள் காத்திருக்கும். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திப்போம்.